ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முறுமுறுன்னு தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு கும்பகோண கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு சூப்பரான டிஷ்ஷு. இதுக்கு மசாலா அந்த மாதிரி நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, மஞ்சத்தூள் மட்டுமே போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், எல்லாருமே எக்ஸ்ட்ரா 4 தோசை சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 150 கிராம் சிறுபருப்பு எடுத்துட்டேன். அதை நல்லா ஓரளவுக்கு வறுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துட்டேன். அது கூட 4 உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நான் இந்த உருளைக்கிழங்குலாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பு கூடையே சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பை மட்டும் கூட மசிச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். நல்லா சிறுபருப்பு வெந்து வந்துடும். உருளைக்கிழங்குமே அது கூட சேர்த்து நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். நான் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வானல் எடுத்துக்கலாம். வானல் ஹீட் அனுப்புகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். அதுக்கப்புறம் 1/2 டீ சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பட்டை சின்னதாக சேர்த்துக்கிட்டேன் நான். அப்புறம் 2 கிராம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இது கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் கடுகு உளுந்த பருப்பையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கணும். பாருங்கள், ஓரளவு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்தப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகணும். தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்குறதுக்காண்டி நம்ம அது கூட வதக்கும்போது உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அதான் சீக்கிரமாக வதங்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் உருளைக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 மூடி தேங்காயில் பாதி அளவு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் சில்லு எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு கசகசா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கை அளவு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் இது கூட சேர்த்து காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போன அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும். இது நல்லா கொதி வரணும். மஞ்சள்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கலர் 2 ஸ்பைசஸ்க்காண்டி. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மசிச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பையும் உருளைக்கிழங்கையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலை இந்த மாதிரினா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அடிக்கடி இந்த மாதிரி நம்ம கரண்டி போட்டு கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதி வந்து எல்லாவோட பச்சை வாசனை போன அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லியை நம்ம தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது தோசை, இட்லிக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணால் போதும், திரும்ப திரும்ப எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.